ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்டிடிடிஆர்பிக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆன்சருக்கு வித் ப்ரூஃபோட பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல் 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் இப்போ 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒருவர் சாய்சதுர வடிவிலான நீச்சல் குளம் ஒன்றை அமைக்க விரும்புகிறார். அதன் ஒரு மூலைவிட்ட அளவானது 13 மீட்டர். மற்றொரு மூலைவிட்ட அளவு இதைப்போல் 2 மடங்கு. இதைப்போல் 2 மடங்குனா அப்போ எவ்வளோ வரும்? 13 × 13 2ஆல் பெருக்கணும், 26. அப்போ இன்னொரு மூலைவிட்டத்தின் அளவு 26 மீட்டர்னு வரும். எனில் நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் மொத்த செலவு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதில் மூலைவிட்ட அளவுகள் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் பரப்பளவு வந்து சதுர சென்டிமீட்டரில் கிடைக்கும். அப்போது ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா. அந்த தரையை மெருகூட்டுறதுக்கு, நீச்சல் குளத்தின் தரையை மெருகூட்ட ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை 15ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா மொத்த செலவு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 50ல் 12th சம்மில் இருக்குது. ஓகேங்களா? சம்மில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் அங்கே இல்லை, பேக் சைடு இருக்கும். பின்னாடி புக் பேக் ஆன்சர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும். அதில் பார்த்துக்கோங்க. இதே ஆன்சர் தான். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 பேஜ் நம்பர் 50 12th சம்மு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே சாயசதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு இந்த சம்மை போடலாம். பாருங்கள், சாயசதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ × d1 × d2 சதுர அலகுகள். இங்கே அலகுகளை கண்டிப்பாக எழுதி ஆகணும். ½ × d1ன்றது 13 மீட்டர், d2ன்றது இன்னொரு மூலை விட்டம். அது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 13இன் 2 மடங்கு, இதனுடைய 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை 2ஆல் பெருக்கணும். அப்போ 2d1 இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். d2வை 2d1 அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இதனுடைய 2 மடங்கு, அப்போ 2d1 சொல்லலாம். இல்லைனா 2 × d1ஓட வேல்யூ 13, 2 13 26 டேரெக்டாக நீங்கள் சம்மில் போடலாம். நான் டேரெக்டாக இப்படி தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியும் போடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த d2க்கு பதிலாக 2d1 நீங்கள் போட்டிருக்கேன். அப்போ ஏற்கனவே ஒரு d1, இங்கே ஒரு d1, அப்போ d1 ஸ்கொயர். இந்த ரெண்டு முன்னாடி இருக்குது. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். d1ஓட வேல்யூ 13 நம்மளுக்கு தெரியும். 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் பண்ணால் 169 சதுர மீட்டர். அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபா அந்த தரையை மெருகூட்டுறதுக்கு. அப்போ 169 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? 15 × 169. இது ரெண்டுத்தையும் பெருக்கு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2535 ரூபாய். ஓகேங்களா? ரூபாயில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஆன்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 2535. ஈஸியான சம் தான். இதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். அதிக சம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் அதிக சம் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த சம் பாருங்கள். PQRSTU மற்றும் Vயின் சராசரி 27, PRT மற்றும் Vயின் சராசரி 24 எனில் QSUவின் சராசரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு 6, இது ஒன்று 7. 7 லெட்டரின் சராசரி 7 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சராசரி 27. அடுத்து ஒரு 4 லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதே லெட்டர் தான், அதிலே இருக்கிற 4 லெட்டர் எடுத்து அந்த 4 லெட்டர் மட்டும் 24, அதனுடைய சராசரி 24ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இல்லாத லெட்டர், இந்த 4 லெட்டரை விட்டுட்டு மீதி என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் கீழே அங்கே கொடுத்துருக்கிறது QSU. அப்போ இதனுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 98ல் இந்த டாப்பிக்கில் இருக்குது. இந்த டாபிக் தான் அந்த புக்கில் இருக்குது. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஃபார்முலா தான் அங்கே இருக்குது, தவிர இந்த சம்மு அந்த புக்கில் இல்லை. ஓகேங்களா? 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்லேயும் கூட்டு சராசரி பற்றி இருக்கும். இது எப்படி போகிறதுன்னு பாருங்கள். இப்போ 6 லெட்டர் எழுதிருக்கு, 7 லெட்டர்ஸ் இருக்குது PQRSTUவின்னு. அப்போ 7 லெட்டர் சராசரினா எப்படி அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க நம்பர், இப்போ நம்பர் 1 2 3 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா சராசரினா என்னென்னா இந்த 3 நம்பரையும் கூட்டணும். 1 + 2 + 3. அப்புறம் இதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதை கீழே போடணும். கீழே அந்த நம்பரை போட்டு வகுக்கிறோன்னா அதான் வந்து அதனுடைய சராசரி. அந்த எண்களின் 1 2 3 என்ற எண்களின் சராசரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது கூட்டுங்க. 2 1 3 3 3 6. அப்போ 6/3, 6 3 வச்சா 2. அப்போ இந்த 3 எண்களின் சராசரி என்னென்னா 2. இப்படி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த சம் இப்போ போட போகிறது. இப்போ கொடுத்துருக்க நம்பரை கொடுத்துருக்க லெட்டரை இப்போ ஆட் பண்ணுறோம்.
PQRSTUV அந்த 7 லெட்டரு. அப்புறம் கீழே அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி போட்டாச்சு 7ன்னு. அதனுடைய சராசரி அவங்க கொடுத்துருக்காங்க 27ன்னு. அதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதுதான் ஈக்குவல் 27 போட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 லெட்டர் கொடுத்துருக்காங்களா, அதனுடைய சராசரி 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே என்ன வரும், 4 லெட்டருக்கான 4ன்னு இங்கே போடணும். அந்த லெட்டர்ஸோட எண்ணிக்கை. ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PQRSTUV இதை மட்டும் வச்சுக்கிட்டு 7 இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போகிறோம். இங்கே பெருக்கி 189ன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போகிறோம், பெருக்கல்ல போயிடுது, இங்கே வகுத்தலில் இருக்கிறது. இப்போ 24 பெருக்கல் 4 96. அப்போ இதில் PQRST 6 உறுப்பு இருக்குது, 6 எண்கள், அதாவது 6 லெட்டர் இருக்குது. இதில் 4 லெட்டர் இருக்குது. இந்த 4 லெட்டருக்கு 96. இதில் எந்தெந்த லெட்டர் 4 லெட்டரு, இந்த P, இந்த R, இந்த T, இந்த U, இந்த V, இந்த 4 லெட்டருக்கு 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுதான் இங்கே செஞ்சுருக்கேன். அந்த 4 லெட்டருக்கு மட்டும் இதோ பாருங்கள், கீழே டேஷ் போட்டிருக்கேன் பாருங்கள், PRTU 4 லெட்டருக்கு மட்டும் 96ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது எது, QSU, அதுதான் இங்கே இருக்குது. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இதனுடைய சராசரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எப்படின்னா, இந்த 96 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஏன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 96 அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ 189 மைனஸ் 96. 189லேருந்து 96 மைனஸ் பண்ணால் 93. இது என்ன அப்படின்னா, இந்த QSUவோட கூடுதல் மட்டும்தான் இது. ஓகேங்களா. சராசரி எப்படி போடுவோம், 3 லெட்டர் கொடுத்துட்டாங்க, அப்போ மேலே 3 லெட்டர் கூட்டுறோம். கீழே என்ன செய்யணும், 3 லெட்டருக்கான நம்பரிங் கீழே போடணும், 3ன்னு போடணும். அதுக்கு ஈக்குவல் 93ன்னு போடணும். இந்த 93 இப்படி தான் போடும். ஓகேங்களா. இதோ இருக்குது பாருங்கள். சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 3 லெட்டரின் கூடுதல், இந்த கூடுதல் மேலே போட்டுட்டேன், டிவைடட் பை எத்தனை லெட்டர், 3 லெட்டர் இருக்குது, இப்போ 3ஆல் வகுக்கணும். அப்போ 93 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 31. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QSUவின் சராசரி என்ன அப்படின்னா 31. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஈஸியாக போடுறது தான் இதுவும் ஃபார்முலா மாதிரி தான். அடுத்த சம் பார்க்கலாம். 103வது சம். 1 + cos² θ டிவைடட் பை கொசிகன்ஸ் + 1 இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக புக்கில் இருக்குது. எந்த புக்கில்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 252 இருக்கும். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதுவும் போடணும். 1 + cos² θ டிவைடட் பை கொசிகன் θ + 1 இது வந்து சம் நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னா, cos² θ ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் சைடில். இது அங்கே அப்ளை பண்ணுங்கள். என்ன ஃபார்முலானா, கொசிகன் ஸ்கொயர் θ - 1. cos² θ பதிலாக இங்கே மேலே என்ன போட்டிருக்காங்க, கொசிகன் ஸ்கொயர் θ - 1. கீழே வந்து கொசிகன் θ + 1 அப்படி தான் கீழே இருக்கிறது போடணும். சைடில் இந்த 1ம் அப்படி தான் நம்ம வரணும். இப்போ 1 அடுத்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் θ - 1 இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, அல்ஜிப்ரா ஃபார்மேட்டில் A² - B² இந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. இந்த 1 ஸ்கொயர் மேலே ஸ்கொயர் போட்டாலும் அதனுடைய வேல்யூ 1 தான். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இது எடுத்துக்கிட்டு இது எப்படி நம்ம விரிச்சு எழுதுவோம், A² - B² எப்படி எழுதுவோம், A + B A × A - Bன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இதை எப்படி எழுதுவோம்னா, கொசிகன் + 1 × கொசிகன் θ + 1 × கொசிகன் θ - 1 அப்படின்னு எழுதணும். அதை தான் நான் கீழே எழுதியிருக்கேன். இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். கொசிகன் θ + 1 கொசிகன் θ - 1 டிவைடட் பை கொசிகன் θ + 1. இப்போ இதுவும் சேமாக இருக்குது, அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது, கொசிகன் இந்த 1 இருக்கும் ஃபஸ்ட்டு, அடுத்து இது மட்டும்தான் இருக்கும், அதை எடுத்து கீழே எழுதுகிறேன். நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் கொசிகன் θ - 1 ப்ளஸ் 1 - 1 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். மீதி இருக்கிறது கொசிகன் θ. கரெக்ட் ஆன்சர் கொசிகன் θ இந்த கொஸ்டினுக்கு. இது டைரெக்டாக புக்கில் இருக்குது, எடுத்துக்காட்டு சம்மில். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் ஈஸியான சம் தான். K + 4 K + 6 மற்றும் K + 10 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் முதல் உறுப்பு டேஷ் ஆகும். இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் சம் இருக்குது, அது வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கூட்டுத்தொடர் வரிசையை மட்டும் கேட்டிருக்காங்க. அதில் இந்த கேவோட வேல்யூ மட்டும் அதில் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேக்கு பதிலாக அந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து முதல் உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த புக்கில் இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 73
இந்த மாடல் சம் தான் கொடுத்துருக்காங்க, இதே சம் அதில் இல்லை. ஓகேங்களா? சரி, இது எப்படி போகலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா முதல் உறுப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் இருக்கிறத முதல் உறுப்பு k + 4. அப்போ நம்மளுக்கு இதான் முதல் உறுப்பு. இதில் கேவோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோமோ இதான பெருக்குத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பெருக்குத்தொடர் வரிசையில் இதில் கேவுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இது முதல் உறுப்பு, கேவுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அது கூட 4 ஆட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூ தான் வந்து முதல் உறுப்பு. சரி, அது எப்படி போகலாம் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். பெருக்குத்தொடர் வரிசைனா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் பெருக்குத்தொடர் வரிசை AR ஸ்கொயர். ஓகேங்களா? இது என்னென்னா ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஆர். இதுக்குள்ள வித்தியாசம்னா ஆர் ஸ்கொயர். இதுக்கு உள்ள வித்தியாசம் அதாவது ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்பும், அப்புறம் அடுத்த உறுப்புக்கும் அதுக்கு அடுத்த உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் ஆர் ஸ்கொயர் R³ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ k + 4 = 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா -4. ஏன்னா இதுக்கு உள்ள வித்தியாசம் வந்து 2 நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஷனாக மேலே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆர்னா என்ன அப்படின்னா T2/T1. T2ன்றது ரெண்டாவது உறுப்பு, T1ன்றது முதல் உறுப்பு. அப்போ ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்புக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர் மட்டும் கிடைக்கும். அதுதான் வந்து பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. இதில் பொதுவான வித்தியாசம் ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் உள்ள பொது வித்தியாசம். இப்போ ஃபஸ்ட்டு k + 4 = 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -4. இப்போ k = 2 - 4 -2. இப்போ இந்த வேல்யூ வந்து நீங்கள் அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அங்கே கொடுத்துருக்க நம்பரில் k + 4 = -2 + 4. இப்போ 4லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 2. ஏன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. அப்போ 2 கிடைக்கும். இப்போ k + 6, கேவோட வேல்யூ -2ன்னு கொடுத்துட்டா -2 + 6, 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. அடுத்து k + 10 = -2 + 10. 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8. இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்கள். முதல் உறுப்பு 2, இரண்டாவது உறுப்பு 4, மூன்றாவது உறுப்பு 8. இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள். 2, 4, 8. இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை வகுக்கணும். ரெண்டாவது நம்பர்லேருந்து முதல் நம்பரை வகுத்தா நம்மளுக்கு ஒரு பொது வித்தியாசம் கிடைக்கணும். அதே வித்தியாசம் இங்கே கிடைக்கணும் நம்மளுக்கு. அப்படி கிடைச்சதுன்னா இந்த ஆன்சர் 2ன்றது -2ன்றது கரெக்டான கேவோட வேல்யூ. இல்லைனா நம்ம ரெண்டாவது இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது உறுப்பு 4, முதல் உறுப்பு 2. 4 2ஆல் வகுங்க, 4 2ஆல் வகுத்தா 2. இப்போ மூணாவது உறுப்பு பாருங்கள், ரெண்டாவது உறுப்பாங்க. இப்போ மூணாவது உறுப்பை 2ஆல் வகுக்கணும். அது 2ஆல் இல்லை, ரெண்டாவது உறுப்பால் வகுக்கணும். ரெண்டாவது உறுப்புனா 4. 8 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 2 4 8. அப்போ பொது வித்தியாசம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 2 கிடைக்குது. அப்போ 2 எல்லாமே பொதுவாகவே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 2, இந்த நம்பரு, அடுத்தது 4, அப்புறம் 8. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இதை வந்து 2ஆல் பெருக்கினா 4 கிடைக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம்? இது 2ஆல் பெருக்கினா 8 கிடைக்குது. பொது வித்தியாசம் 2. அப்போ ஆரோட வேல்யூ இந்த இடத்துல 2. நாங்கள் பொது வித்தியாசம் என்ன சொன்னேன்? ஆர் ஸ்கொயர் R³ அப்படி இருக்கும். இல்லை, பொது வித்தியாசம் வந்து ஆறுன்னு தான் இருக்கும். இங்கே 2 இங்கே 2, அடுத்து வரப்போதும் 2ஆக இருக்கும். அப்போ இதுக்கும் பொது வித்தியாசம் பார்த்தா தான் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்டான ஆன்சர். கேவோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். அப்போ 2 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், முதல் உறுப்பு. இப்போ கேவோட வேல்யூ கேக்கு -2ன்னு கொடுக்கணும். -2ன்னு கொடுத்தா தான் நம்மளுக்கு பொது வித்தியாசம் 2ன்னு வரும். இப்போ முதல் உறுப்பும் நம்மளுக்கு 2ன்னு வரும். அவங்க முதல் உறுப்பு கேட்டிருக்காங்க. முதல் உறுப்பு என்னது? k + 4. கேக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். -2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா கேவோட வேல்யூ அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கேக்கு -2 கொடுத்து இது 4 கொடுத்தோன்னா 4லேருந்து 2 போச்சுன்னா 2. அப்போ 2 தான் வந்து முதல் உறுப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 105வது சம்மு. இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது அல்ஜிப்ரா ஃபார்முலா தான். x + a × x + b × x + c = x³ + 7x² + 14x + 21 எனில் a² + b² + c² இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 108 இருக்கும். அந்த ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்மு போடணும். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். எதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. நான் பாருங்கள் கீழே அந்த சம் எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இதுக்கான டெஃபினேஷன் இருக்குது, அதாவது இதுக்கான ஃபார்முலா இருக்குது, அதை நான் கீழே எழுதியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஏபிசி. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. இதுவும் சேமாக இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அப்போ ரைட் சைடில் சேமாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் கியூப் சேமு, அப்புறம் இந்த உறுப்பும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அதனுடைய கெழுவும் சேமு. அடுத்தது 14x எக்ஸோட கெழுவும் சேம். இதுவும் சேம். அதை நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள் மேலே, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல 7 இருக்குது, அதுக்கு ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்புறம் இதுக்கு பதிலாக இந்த இடத்துல 14 இருக்குது, பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அதனால தான் அதை ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்து ஏபிசி, இதுக்கு பதிலாக 17 இருக்குது, அதுதான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 7, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 14, ஏபிசி ஈக்குவல் டு 17. ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்முலா அடுத்தது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம போட போகிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இதுவும் போடலாம். இதை சுருக்கி கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது இல்லையா, இதை நான் வெளியில் எடுத்துட்டோன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுதான் இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும், மேலே இருக்குது. இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதை பாருங்கள் மேலே இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கு இல்லையா. இந்த வேல்யூ தான் வந்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் இதை போட்டிருக்கேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 7, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதனுடைய வேல்யூ 14, இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ 2 14 28 கீழே போட்டேன். இந்த 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, அது இங்கே போட்டாச்சு, மீதி இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த வேல்யூ நமக்கு தேவை. இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49, இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா -28. 49லேருந்து 28 மைனஸ் பண்ணிங்கன்னா 21. இதனுடைய வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த சம்மை ஈஸியாக போடலாம். அடுத்த சம்மு, இது வந்து அணிகள் மேட்ரிக்ஸஸ். ஏ ஈக்குவல் டு 2 1 0 -3, பி வந்து 2 -3 எனில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏபி கொடுத்துட்டாங்க, ஏ அணி பி அணி கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி கேட்டிருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அணிகளோட டாபிக் தான் இருக்குது, இந்த சம் அதில் இல்லை. ஓகேங்களா, நம்மளே தான் போட போகிறோம். மேட்ரிக்ஸில் ஏ நான் எழுதிட்டேன், பி எழுதிட்டேன். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் பி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஏ ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ 2 தடவை பெருக்கிறதுக்கு சமம் ஏ இன்ட்டு ஏ. அப்போ கீழே நான் அதை எடுத்து எழுதுகிறேன். ஏயோட வேல்யூ என்னென்னு, ஏயோட அணி எழுதுகிறேன். 2 1 0 -3, 2 1 0 -3. இப்போ 2 அணிகளை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோ எடுத்து ஒரு காலத்துக்கு கூட பெருக்கணும், ஒரு ரோ எடுத்து அடுத்த காலத்துக்கு கூட பெருக்கணும், அதை மேலே போடணும். அதே மாதிரி இன்னொரு ரோ எடுத்து ஒரு காலத்து கூட பெருக்கி அது கீழே போடணும், இன்னொரு ரோ எடுத்து அது கூட காலத்து கூட பெருக்கி கீழே போடணும். ஆனால் ஆட் பண்ணி போடணும். ரோ காலம் ஆட் பண்ணி நடுவில் ப்ளஸ் போட்டு போடணும். மைனஸாக இருந்தால் மைனஸ் வேலையாக இருந்தால் மைனஸில் போடணும். இப்போ அதுபடி தான் நான் போட்டிருக்கேன். இந்த 2 கூட பெருக்குங்க, இந்த 2 4, இந்த 1 இந்த 0 கூட பெருக்கணும். அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 4 + 0. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, திருப்பி இந்த 2 எடுத்து போய் அடுத்த காலம் கூட பெருக்கணும். 2 1 2, 1 3 கூட பெருக்குனா -3 கூட பெருக்குனா -3. அதே மாதிரி இந்த 0 எடுத்து போய் இந்த 2 கூட பெருக்குங்க. 0 2 0, 0 இந்த 0 கூட பெருக்கணும், இது கூட பெருக்கணும், இது கூட பெருக்கணும், அது 0 தான் கிடைக்கும். அடுத்து திருப்பி இந்த 0 இந்த 1 கூட பெருக்கணும், இந்த -3 கூட பெருக்கணும். 0 1 கூட பெருக்கணும் 0 ப்ளஸ் 3 3 கூட பெருக்கணும் 9. இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ +9. அப்போ 4 + 0 4, 3லேருந்து 2 போச்சுன்னா -1, இந்த 0 அப்படியே வந்துடும், இந்த 9 இங்கே வந்துடும். அடுத்தது ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி வச்சு அதை என்ன செய்யணும், ஏ ஸ்கொயர் கூட பியை பெருக்கணும். பி அணி தான் மேலே கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸு. ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி,
ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு மேலே வேல்யூ கிடச்சிது, அது கீழே அப்படியே போட்டுக்கலாம். மேலே என்ன கிடச்சிருக்கு 4 - 1 0 9. அது ஏ ஸ்கொயர் பதிலாக அங்கே போட்டுக்கோங்க. பி அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கிறேன். இது அதே மாதிரி தான் இந்த ரோ எடுத்து இந்த காலத்து கூட பெருக்கி போட்டுக்கோங்க. இந்த ரோ எடுத்து திருப்பி இந்த காலத்து கூட பெருக்கி நேராக போட்டுருக்கோங்க. 4 2 பெருக்கினா 8, 1 3 பெருக்கினா 3, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. கீழே 0 2 பெருக்கினா 0, 9 3 பெருக்கினா 9 3 27 - 27. 8 3 கூட்டுங்க 11. கீழே 0 -27 கூட்டணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -27. அப்போ ஆன்சர் வந்து 11 - 27 ஒரு இதுக்குள்ளே மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது. 11 - 27. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஈஸியான சம் தான் இது, டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்கள், 107ஆம் சம்மு. சரிவகம் ஏபிசிடியில் கீழே ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து 12 சென்டிமீட்டர், ஏஇ வந்து 9 சென்டிமீட்டர் எனில் டிஇயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிவகம் அப்படின்ற டாப்பிக்கு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்குது. ஆனால் நம்ம அதில் வந்து பரப்பளவு சரிவகத்தின் பரப்பளவு இருக்கும், சுற்றளவு இருக்கும். நம்ம அந்த ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் பரப்பளவு சுற்றளவு எதுவுமே கேட்கல. டிஇயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கான ஃபார்முலா இருக்குது. என்னென்னா பித்தாகரஸ் தேற்றம் தான் இதில் யூஸ் பண்ணுறது. செங்கோண முக்கோணம். இப்போ பாருங்கள், ஏபி இதான் ஒரு சரிவகம், படம் வரைஞ்சாச்சு. ஏபி வந்து 60, ஏடி எங்கே இருக்குது, இது இருக்குது ஏடி. ஏடி இங்கே இருக்குது 12 சென்டிமீட்டர். ஏஇன்றது இது இருக்குது பாருங்கள், உயரம் 9 சென்டிமீட்டர் எனில் டிஇ கேட்டிருக்காங்க. டின்றது இந்த பகுதி கீழே இருக்குது, அடிப்பக்கம் இருக்குது பாருங்கள். அடிப்பக்கத்தில் கொஞ்சம் பகுதி, இன்னொரு அடிப்பக்கம் ஃபுல்லாக 75ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடிப்பக்கம் ஃபுல்லாக வந்து கீழே அவங்க படத்தில் மட்டும் 75ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே வந்து எதுவும் கொடுக்கல, சம்பளம் எதுவும் கொடுக்கல. அந்த படத்தில் தான் இங்கே 75 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பகுதி தான் அவங்க கேட்டிருக்காங்க. எதுனா டிஇ, இந்த இடம் தான் அவங்க என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியாக போடலாம், பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி போடலாம். எப்படி அப்படின்னா, இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. அதில் செங்கோண முக்கோணத்துக்கு 2 பக்க அளவுகள் நம்மளுக்கு தெரியுது. 9 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். ஒரு பக்கம் அளவு தெரியல. அதுக்கு தான் பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் சரிவகம் ஃபார்முலா எதுவுமே எங்கேயும் வராது, படம் மட்டும் சும்மா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது எல்லாமே செங்கோண முக்கோணம் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த சம்முக்கு ஆன்சர் போட போகிறோம். இது கீழே பாருங்கள், என்ன ஃபார்முலா அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இல்லை கர்ணம்ன்றது இந்த பகுதி இருக்கிறதுலே பெரிய பகுதி தான் கர்ணம், 12 சென்டிமீட்டர். இது ரெண்டும் 2 பக்க அளவுகள். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதல். 2 பக்க அளவுனா இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த பக்கம் தெரியாத பக்கத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்க வேண்டியதான். அதை இல்லைன்னா டிஇனே வச்சுக்கலாம். அதை எதுனா டிஇ தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர்ன்றது ஏடி ஸ்கொயர், அந்த படத்தில் பார்த்துக்கோங்க. பக்கம்னா ஒரு பக்கம் ஏஇ, ஒரு பக்கம் டிஇ. இப்போ ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் டிஇ ஸ்கொயர். ஏடியோட வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க 12 ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஏஇயோட வேல்யூ அங்கே கொடுத்துருக்காங்க 9 ஸ்கொயர் பண்ணுறீங்க. டிஇ அங்கே இல்லை, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கீழே அடிப்பக்கம் டிஇ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 12 பெருக்கணும். அதாவது 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. 9 ஸ்கொயரோட வேல்யூ 81. இப்போ 81 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -81. இப்போ 144ல் 81 போச்சுன்னா 63. ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும், டிஇ ஸ்கொயரோட வேல்யூ தான் 63. நம்மளுக்கு தேவை டிஇயோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் தெரியும், ரூட் வேல்யூஸ்லாம் தெரியும், எதுக்கெலாம் மதிப்பு இருக்குது அப்படின்னு. 4லேருந்து நம்மளுக்கு தெரியும். 4ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 2. அதே மாதிரி 9ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 3. 16ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன 4. அடுத்து 25ஓட ஸ்கொயர் வேல்யூனா 5 அப்படின்னு தெரியும். அப்போ 63 கிட்ட எந்த ஸ்கொயர் வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64ன்ற ஒரு ஸ்கொயர் வேல்யூ வரும். 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? அப்போ 64 விட இந்த கிடச்சிருக்க வேல்யூ வந்து ஆன்சர் வந்து 63 தான் வந்திருக்கு. 64 விட 1 தான் கம்மி. அப்போ என்ன வரும், அப்போ 64க்கு 8னா 8 விட கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் பாயிண்டில் கம்மியாக இருக்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். 8 விட கம்மியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
8 கிட்ட இருக்கிறது. ஓகேங்களா, 7 புள்ளி சம்திங் என்ன எத்தனை பாயிண்ட் மட்டும் இருக்கும் வேணுங்க அப்படின்னு பார்த்தீங்க 8 தொடுறதுக்கு 0.07 இந்த பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. இப்போ கரெக்டான ஆன்சர் இது தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 7.93 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஈஸியாக போடலாம். இல்லைனா நீங்கள் இதுக்கு ரூட் எடுத்து போட வேண்டியதாக இருக்கும். 63க்கு ரூட் எடுத்தால் இன்னும் லாங்காக போகும். இது ஈஸியாக இதுலேருந்தே சூஸ் பண்ணிடலாம். அடுத்து இரு பல்லுறுப்புக்கோவையின் மீசிமா மற்றும் மீப்போவா முறையே x × x - 7a the whole square x² + 7ax + 49a² மற்றும் x - 7a இரு பல்லுறுப்புக்கோவை x - 7a the whole square எனில் மற்றொரு பல்லுறுப்புக்கோவை கேட்டிருக்காங்க. இதுவும் ஷார்ட்கட்டில் போடலாம். இதில் இருக்கிற நம்பரை மீசிமா மீப்போவா முறையை கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 3த்தையும் பெருக்கிட்டு தனியாக ஒன்று கொடுத்துருக்காது கீழே டிவைடில் போடணும். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க, அது டிவைடில் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் இது. இன்னொரு பல்லுறுப்புக்கோவை நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த டாபிக் தான் இருக்குது. இந்த சம் இல்லை, இந்த டாபிக் மீப்போவா மீசிமா அந்த சம் தான் இருக்குது. ஆனால் இந்த சம் இல்லை. ஓகேங்களா, ஷார்ட்கட் என்னென்னா LCM × HCF / Xன்னு எடுத்துக்கணும். எக்ஸுன்றது தான் அந்த இன்னொரு வேல்யூ. தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மற்றொரு பல்லுறுப்புக்கோவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்தது தான் நம்ம டிவைடில் போடுறோம். நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போது எடுத்து எழுதும்போது x × x - 7a the whole square x² + 7ax + 49a² × x - 7a / x - 7a the whole square. இப்போ இதுவும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நான் எடுத்து கீழே எழுதியிருக்கேன். எக்ஸு இந்த டேர்மு எடுத்து நான் கீழே எழுதிட்டேன். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்க வேண்டிதான். அப்படியே ஒவ்வொரு லெட்டராக ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு நம்பர் கூட பெருக்கணும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இது கூட பெருக்குங்க. அடுத்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது கூட பெருக்குங்க. இதை எடுத்துகிட்டு போய் இது கூட பெருக்குங்க. x² எக்ஸில் பெருக்கா x³ இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. 7xஐ எக்ஸில் பெருக்கா 7a × x 7a × x² + 49a² இதால் பெருக்கினா 49a² × x. திருப்பி அடுத்து என்ன செய்யணும், அதே நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு இடத்துலையே அதை பெருக்கணும். இதை எடுத்துகிட்டு போய் இதில் பெருக்குங்க. இந்த மைனஸ் மாற்றி போட்டுறாதீங்க, தப்பு ஆன்சர் வரும். 7ax இது கூட பெருக்குங்க, இதை பெருக்குங்க. x² -7a அது கூட பெருக்கணும் அப்படின்னா -7ax². திருப்பி 7ax-ஐ -7a கூட பெருக்குனா 7 49 aa² எக்ஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ் தாங்க இருக்குது. அடுத்து லாஸ்ட் டைம் என்னென்னா 49 7ஆல் பெருக்கணும். 49 7ஆல் பெருக்குனா 343. இந்த மைனஸ் இருக்கனால முன்னாடி மைனஸு. அடுத்து மீதி என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு a², இங்கே ஒரு a இருக்குது. a² a பெருக்குனா a³ ஓகேங்களா. இப்போ எதெல்லாம் இல்லை கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7ax² -7ax². இதுவும் -0 ஆகிடும். அடுத்து 49a² × x -49a² × x. இது மைனஸ், இது ப்ளஸில் இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன தான் இருக்குது, இந்த ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x³ இருக்குது, எடுத்து எழுதிட்டேன். லாஸ்ட்டில் ஒரு -343 × a³ இருக்குது. இந்த எக்ஸை நீங்கள் உள்ளே பெருக்கிடுங்க. x கூட பெருக்கணும், x⁴ எக்ஸை இது கூட பெருக்கினா அப்படியே வரும் -343 × a³ × x. இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின், AB 8 5 10 மதிப்புகளின் சராசரி 6, அவற்றின் விளக்கவர்க்க சராசரி மதிப்பு 6.8 எனில் ஏபியின் மதிப்பு காண்க. இது வெரி ஷார்ட்கட்டில் போடலாம். நான் ஷார்ட்கட்லேயே இதை போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. விளக்கவர்க்க சராசரி மதிப்பு போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி பெருசாக ஒரு பக்கத்துக்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, கொடுத்துருக்க நம்பர் என்ன, 5 நம்பர் கொடுத்துருக்காங்க, சராசரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சராசரி சம் பார்த்துருக்கோம் எப்படி போகிறதுன்னு. கொடுக்கப்பட்ட எண்களை வந்து கூட்டணும், மொத்த எண்ணிக்கை வந்து கீழே போடணும், டிவைடில் போடணும், சராசரி ரைட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள். a + b + 8 + 5 + 10 / 5 = 6. இப்போ இது மூணுத்தையும் கூட்டுங்க, நம்பராக இருக்குது அதனால் அப்படியே கூட்டிக்கலாம். 10 5 5 5 8 23 = இந்த 5 இங்கே 6ஆல் பெருக்குள்ளார 6 5 30. இந்த 23 இந்த பக்கம் கொண்டு வாங்க, -23. அப்போ a + b-யோட வேல்யூ 30 - 23 அப்படின்னா 30லேருந்து 23 கழிச்சா 7. அப்போ a + b-யோட வேல்யூ 7.
அடுத்தது அடுத்தது தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ 7. என்ன கேட்டிருக்காங்க? ஏபியோட ஏயும் பியும் பெருக்குனா வேல்யூ என்ன வரும் அதான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ஒரு க்ளூ நம்மளுக்கு இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஏபிக்கு என்ன வேல்யூ போட்டால் 7 வரும். ஏக்கு பிக்கு என்ன வேல்யூ போட்டு அதை ஆட் பண்ணால் 7 வரும் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏக்கு மினிமம் இவ்வளோ தான் எழுதலாம், மேக்ஸிமம் இவ்வளோ தான் எழுதலாம், இதுக்கு மேலே எழுத முடியாது. ஓகேங்களா? எத்தனை தடவை எழுதலாம்னா 4 4 8 தான் எழுதலாம். என்னென்னா 1 6 கூட்டினா 7, 2 5 கூட்டினா 7, 3 4 கூட்டினா 7, 4 3 கூட்டினா 7, 5 2 கூட்டினா 7, 6 1 கூட்டினா 7, 0 7 கூட்டினா 7, 7 0 கூட்டினா 7. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் 7 வருது. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆன்சர் அதில் வரும். அந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏபியோட வேல்யூவாக. ஓகேங்களா? பாருங்கள், 1 6 எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இங்கே பெருக்கி போட்டிருக்கோம். 1 6 பெருக்குனா 6, 2 5 பெருக்குனா 10, 3 4 12, 4 3 12, I 2 10, 6 1 6, 0 7 0, 7 0 0. அப்போ இதில் வர்ற ஆன்சர்லாம் பாருங்கள், 6 10 12 12 10 6 0 0. எல்லாம் எங்கே இருக்குது பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் எந்த ஆன்சர் வந்து அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்ற நம்பர் அங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 12 தான். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம்மு. ஏ ப்ளஸ் பியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன நம்பர் போட்டால் நம்மளுக்கு வரும் ஆன்சர் வரும். ஏயும் பியும் பெருக்கினா ஆன்சர் வரும்னு பார்க்கணும். 3 4 பெருக்கினால் 12 தான், 4 3 பெருக்கினால் 12 தான். அந்த 12ன்ற ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மற்ற நம்பர் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட மொழியில் புக் என்ற வார்த்தை 21 51 51 1 என குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் நோட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீடு செய்யலாம்? ஓகேங்களா? இது எப்படி போட்டிருக்கோன்னா, புக்கோட லெட்டர்ஸ் ஏபிசிடி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை தான் எடுத்து எழுதியிருக்காங்க. பிக்கு என்ன நம்பர் வரும், ஓவுக்கு என்ன நம்பர் வரும், கேக்கு என்ன நம்பர் வரும், அதை எடுத்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நோட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறு நம்ம நம்பர் போடுறது அதுக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், புக்கை பிஓஓகேன்னு எழுதிட்டேன். இந்த பக்கம் 2 1 5 1 5 1 1ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பி எத்தனாவது லெட்ரு வரும் ஏபிசிடி வரிசையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 2, சி வந்து 3, டி வந்து 4, இ வந்து 5. ஓகேங்களா? இப்போ இங்கே பி இருக்குது, பிக்கு 2, அப்போ 2 இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து ஓவுக்கு வந்து 15. அது நீங்கள் ஏபிசிடி லைனாக எழுதி அதுக்கு வேல்யூ 1 2 3 கீழே கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஓவுக்கு வந்து 15 வரும், இன்னொரு ஓவுக்கு 15, கேக்கு வேல்யூ வந்து 11. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நோட்டுக்கும் எழுதணும். இப்போ நோட் பாருங்கள், ஈஸியாகவே நீங்கள் போடலாம். ஏபிசிடி நீங்கள் போட்டு தான் ஆன்சர் போடணும் இல்லை. இதில் ஓ இருக்குது, ஏற்கனவே ஓ இதில் இருக்குது புக்கில். ஓக்கு என்ன போட்டிருக்காங்க, 15 போட்டிருக்காங்க. அந்த 15 இங்கே வந்துடுது. அது இல்லாமல் வேறு எப்படி போடலாம் அப்படின்னா, இ பாருங்கள், ஈன்றது ஃபஸ்ட்டு 5 லெட்டரில் வரக்கூடியது ஏபிசிடிஇ. இப்போ இ வந்து 5ஆவது லெட்ரு, அப்போ 5 லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், 2வது வந்து 15ன்ற நம்பர் இல்லை, லாஸ்ட்டில் வந்து 5ன்ற நம்பர் இல்லை. பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் மட்டும்தான் ஆன்சர் வந்து 15 நடுவில் வருது, ஓவுக்கு லாஸ்ட்டில் 5ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம் தான். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.